எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிற செய்திக்கு முன்னாடி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. அதாவது இந்த விளக்கில் கற்கண்டு வைக்கணும், டைமண்ட் கல்கண்டு வைக்கணும்னு சொன்னீங்களே மேடம், அது எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது என்னென்னா, அந்த சுடர் பக்கத்துலேயே நம்ம அந்த டைமண்ட் கல்கண்டு வச்சு கொஞ்சம் நேரம் அந்த சுடரை எரிய விட்டோன்னு வைங்களேன், அது தானாக உருகிரும். நான் இது வரைக்கும் அந்த சுடர் பக்கத்தில் டைமண்ட் கல்கண்டை வச்சுட்டு முழுசாக திரும்ப பார்த்தது கிடையாது. அது அப்படியே உருகி அந்த விளக்குலேயே எங்கே அந்த எண்ணெய்க்குள்ளே ஒன்றா போகலாம், இல்லாட்டி நெருப்பு சுடர் பக்கத்துலேயே அப்படியே அது தங்கி இருக்கலாம். அப்படி நான் பார்த்தது கிடையாது. அதனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த சுடர் பக்கத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி அது உருகலைன்னா கவலைப்படாதீங்க. அந்த டைமண்ட் கல்கண்டை எடுத்துட்டு வாசலுக்கு போங்க. வாசலில் நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, வெளிவாசல், அங்கே போட்டுட்டு வாங்க. அங்கே எறும்புகள் சாப்பிடட்டும். அப்படி சாப்பிட்டா ரொம்ப விசேஷம். நான் காலையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா காக்காய்க்கு உணவிடுவேன். அப்புறம் அந்த எறும்புக்கு ஒரே ஒரு சிட்டிகையாவது வெளிவாசல் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு சிட்டிகை சர்க்கரை வைப்பேன். இதில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதாவது சர்க்கரை நம்ம சாப்பிட்டா நல்லதில்லைன்னு இருக்கும் பொழுது நம்ம இறைவனுக்கு டைமண்ட் கல்கண்டு வைக்கலாமா, உயிரினங்களுக்கு பிற உயிரினங்களுக்கும் நம்ம வைக்கலாமா அப்படின்னு. அவங்க கேட்குறது நியாயமானது. ஏன்னா நம்மளை போலவே இறைவனை அவங்க பார்க்குறாங்க, மற்ற உயிரினங்களை பார்க்கின்ற காரணத்தினால அப்படி கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த சர்க்கரை வைக்கலாம். ஏன்னா அங்கே இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது எப்படி பார்க்கணும், இனிமை மட்டும்தான் பார்க்கணும். அது இனிப்பாக இருக்குது அப்படின்றத மட்டும்தான் பார்க்கணும். அதனால் நம்ம அந்த டைமண்ட் கல்கண்டு அந்த விளக்கில் உருகலைன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதை கொண்டு போய் நம்ம வெளியில் வாசலில், இப்போ நிறைய பேர் ஃப்ளாட் சிஸ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கின்ற காரணத்தினால ஒன்றா மொட்டை மாடியில் கொண்டு போய் போட்டுருங்க, இல்லைன்னா வெளி வாசலில் நீங்கள் போட்டுடலாம். எறும்பு சாப்பிட்ரும். வீட்டு வாசலில் போட வேண்டாம், வீட்டுக்குள்ளே எறும்பு வந்துட போகுது. அப்புறம் நிறைய பேர் கேட்ட செய்தி என்னென்னா, இந்த டைமண்ட் கல்கண்டை தினமுமே வைக்கணுமா அப்படின்னு. நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுதெல்லாம் வையுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது விளக்கேற்ற மாட்டிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த கல்கண்டு வைக்கலாம். சரி, இன்றைக்கி இந்த பகுதியில் நான் சொல்ல போகிற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், விளக்கில் எத்தனை திரிகள் போடணும் அப்படின்னு. ஒரு விளக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், தினமுமே எல்லார் வீட்லேயும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவோம். அந்த விளக்கில் நம்ம 2 திரி அல்லது 3 திரிகள் போடணும். இப்போது அந்த பஞ்சு திரியாக இருந்தால் அது 2 திரியாக நல்லா முறுக்கிக்கோங்க, அதை போடலாம். அப்படி இல்லைன்னா 3ஆக முறுக்கி போடலாம். இதுவே பஞ்சால் செய்யப்பட்ட நூல் திரியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நூல் திரி கடைகள்லே பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 நூல்களாக முறுக்கி கொடுத்துருப்பாங்க. அந்த 2, 3க்கு தத்துவம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த 2 திரியை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், அப்படி பின்னி பிணைந்து இருக்கணும். அந்த நூல் திரி பார்த்திங்கன்னா எப்படி சுற்றி இருக்கும் இல்லையா, அதுபோல் கணவன் மனைவியும் பின்னி பிணைந்து கருத்தோடு ஒருமித்து வாழணும் அப்படின்றதுக்காக 2 திரி உள்ள நூலை போடுவாங்க. 3 திரி எதை குறிக்கிறதுன்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன், இது போன்ற 3 கடவுள்களையும், சரஸ்வதி, மகாலட்சுமி, பராசக்தி, இந்த 3 தேவியர்களையும் குறிப்பதாக இருக்கு. இப்போ இந்த 2 நூல்களில் எது சிறந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 2ம் சிறந்தது, 3ம் சிறந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ம் அதில் அடக்கம் இருக்கு இல்லையா, அதனால் நான் பொதுவாகவே 3 திரி உள்ள நூல் திரியை தான் நான் ஏற்றுவேன். நம்ம viha.online இருக்கக்கூடிய திரிகளும் பார்த்தீங்கன்னா 3 நூல்கள் உள்ள திரி தான் இருக்கும் அங்கே. அதாவது அது நல்லா சுருட்டி இருக்கும். பஞ்சு திரி கூட நம்ம viha.online இருக்குது. இது தவிர தாமரை தண்டு திரி, வாழைத்தண்டு திரி எல்லாம் இருக்குது. இதையும் கூட பார்த்திங்கன்னா 2 தான் நல்லா சுருட்டி அப்புறம் ஏற்றணும். நான் டைமண்ட் கல்கண்டு விளக்கு பக்கத்தில், சுடர் பக்கத்தில் எப்படி வைக்கணும்னு காமிச்சதில் என்னுடைய விளக்கில் கொஞ்சம் பச்சை அங்கே இருந்தது இல்லையா, அதை பார்த்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அந்த விளக்கை கொஞ்சம் விளக்குங்க மேடம் அப்படின்னு. நான் விளக்கிக்கிட்டு தான் இருக்கேன். அது என்னென்னா, நான் அகண்ட தீபம் ஏற்றுபவள். நான் கிட்டத்தட்ட 2 வருடமாக அகண்ட தீபம் நம்ம வீட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, சுடர் விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா அதை அடிக்கடி எடுத்து நான் கழுவுறது கிடையாது. பௌர்ணமிக்கு முன்னதாக மட்டும் எடுத்து நான் விளக்கு சுத்தம் பண்ணிவிட்டு, அப்போ கூட பார்த்திங்கன்னா துணை விளக்கு அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், சுடர் விட்டுக்கிட்டு இருக்கும்.
அப்புறம் அந்த பௌர்ணமிக்கு முன்னதாக தான் அந்த விளக்கு எடுத்துக்கிட்டு சுத்தப்படுத்திக்கிட்டு மறுபடியும் விளக்கேற்றுவேன். இந்த விளக்கை இப்படி நீங்கள் பௌர்ணமிக்கு ஒரு முறை விளக்குனா போதுமா, இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய விளக்காக இருந்தால் அப்படி செஞ்சால் போதும். இதில் காலையிலையும் மாலையிலையும் மட்டும் விளக்கேற்றுறோம், இல்லை செவ்வாய் வெள்ளி மட்டும் விளக்கேற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 வாரத்திற்கு ஒரு முறை நம்ம விளக்கு துலக்கினால் கூட போதும். இல்லைன்னா விளக்கு வந்து பார்க்க நல்லா இல்லை, கொஞ்சம் அழுக்கு படிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் நம்ம விளக்கலாம். அதற்கும் நாளும் கிழமையும் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாமிக்கு உரியது அப்படின்னு போட்டு விளக்கு இந்த நாளில் விளக்கக்கூடாது, இந்த நாளில் விளக்கக்கூடாதுன்ற மாதிரி சில எழுத்துக்கள் படிச்சிருப்போம் நம்ம, இல்லாட்டி சிலர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா நாளுமே எல்லா சாமியும் விளக்கில் குடியிருப்பாங்க. நமக்கு பொதுவாக செவ்வாய் வெள்ளி வந்து மகாலட்சுமி வீட்டில் அந்த விளக்கில் சுடரில் குடியிருப்பாங்கன்றது பெரும்பாலும் நம்ம வந்து படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம முன்னோர்களும் அப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதனால் செவ்வாய் வெள்ளியை தவிர மற்ற நாள்களில் நம்ம வந்து விளக்கை விளக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த விளக்கு பார்த்திங்கன்னா இந்த காலை வேளைகள்லையும் மாலை வேளைகள்லையும் மட்டும் விளக்க வேண்டாம். அந்த மதிய நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் விளக்கலாம். ஏன்னா காலை மாலை வேளைகளில் கட்டாயம் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றணும். புதன் ஞாயிறு இது போன்ற நாள்களை தேர்ந்தெடுத்துட்டு நம்ம விளக்கு துலக்கலாம். சரி, இன்னைக்கு இந்த பகுதியில் எளிய செய்தியை நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பகுதியில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.